ஹாய் உறவுகள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் ரொட்டீன், அதாவது காலையில் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். உங்களோட வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. என்னென்னா அடுத்தது காலேஜ் திறக்க போகுது. அது வரைக்கும் தான் பையனை விட்டு எடுக்க சொல்லலாம். காலேஜ் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யாரையும் ஹெல்ப்புக்கு தேட முடியாது. வீட்டுக்காரங்க கார்பெண்டர் ஒர்க்கு, அதனால் அவங்களுக்கும் டைம் கிடைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் அப்படியே அங்கங்கே வச்சு நானே வீடியோ எடுத்திருக்கேன். இதை அப்படியே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லோரும் கேட்குறது தான். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இட்லி. இதில் இட்லி என்னென்னா ஸ்பெஷல்னால், சாதாரணமாக நம்ம அரிசி ஊற வச்சு அரைப்போம்ல, அதை மாதிரி அரைக்காமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெடிமேடு மிக்ஸ் மாதிரி மாவு அரைச்சி நம்ம இட்லி ஊற்ற போகிறேன். அதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அதில் சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் அதை செய்யலாமா வேணாமாங்கிறத நம்ம வீடியோ எண்டில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். பார்த்திங்கன்னா இதான் மாவு. இதில் என்ன ஒரு இந்த அளவுக்கு இருக்குது. நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கிறதையும் காட்டினேன். இட்லி தான் ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நேற்று வச்ச மட்டன் குழம்பு, சொரக்காய் போட்டு மட்டன் குழம்பு. ரொம்ப மட்டன் இருக்காது, என்ன பழைய குழம்புல. இதை சுட வச்சாச்சு. இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுதான் இன்றைக்கி. அப்படியே இந்த மாவு நான் மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த மாவு தான் இது. பார்த்திங்கன்னா உளுத்த மாவு, உளுந்தும் வெந்தயமும் ஒன்றா போட்டு நான் அரைச்சிட்டேன். இப்போ ஒரு சிலர் வீடியோவில் சொல்கிறாங்க அரிசி கூட வெந்தயம் அரைச்சிடலான்னு. அதுக்கான அது வேணான்னு எனக்கு தோணுது. அதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு எதனால அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, கடை அரிசி தான் வாங்கி அரைச்சிருக்கேன், ரேஷன் அரிசி கிடையாது. இது அரிசி மாவு மட்டும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வச்சுட்டோமா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரிசி மாவும் உளுந்து மாவும் நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க அரிசி மாவு கூடயே நீங்கள் தும்முறான் அரிசி கூடயே வெந்தயத்தை போட்டு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு. அது சப்போஸ் ஒரு வேளை உங்களுக்கு அரைச்சி நல்லா இல்லைன்னு வச்சிங்களா, அந்த அரிசி மாவை நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இது அரிசி மாவை தனியாகவும் உளுந்து வெந்தயத்தை தனியாகவும் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா, அரிசி மாவு உங்களுக்கு நிறையா இருந்துட்டா கூட நம்ம ஒரு இடியாப்பம் புட்டு வைக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருக்குது இந்த மாவு. அப்படியே இந்த நம்ம இட்லி அரிசி இருக்குல்ல, குண்டு அரிசி, கடையில் வாங்குற அரிசி, அதை அப்படியே வாங்கி கழுவி அரைச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு தடவை நான் என்ன பண்ணேன், 4க்கு 1 போட்டு கையால் நார்மலாக கரைச்சி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆகி நமக்கு பிடிக்கவே இல்லை. இட்லி சுத்தமாக நல்லா இல்லை, கொழுக்கட்டை மாதிரியே இருந்துச்சு சாப்பிட. அது எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. சரி அரைச்சாச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்ணேன், அதே 4 கப்பு அரிசி மாவும் 1 கப்பு உளுந்து மாவும் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நம்ம அந்த 1 கிலோ மாவு 4 கப்பு 1 கப்பு உளுந்து 5 கப்பு மாவும் ஒரு 3 தடவை மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் மிக்சியில் ஃபுல்லாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வடித்து ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாவு அதை மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இதை மாதிரி நம்ம ஊற்றி பார்ப்போம் இட்லி எப்படி வருதுன்னு. சோடாப்பு வேணாம், நீ கொழுக்கட்டை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, சோடாப்பு மட்டும் சேர்க்க வேணாம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சோடாப்புலாம் ஒத்துக்காது. அதனால் மேக்ஸிமம் கடை இட்லியை தவிர்க்கிறதே இதனால தான். உங்களுக்கு அரிசி உளுந்து ஊற வச்சு அரைக்காத அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ பிஸியான ஆளான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு டைலரு, எங்கள் வீட்டுக்காரங்க கார்பெண்டர் ஒர்க்கு. ரெஸ்ட்டு கிடைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா டைமும் ஹெல்ப் பண்ண முடியாது. டைலர் வேலை லேடிஸுங்களுக்கு நார்மலாக என்னென்ன வேலை இருக்கும், வீடு துடைக்கிறதுலேருந்து ஜாமான் கழுவுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து துணி துவைச்சி மடித்து வைக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது, இவ்வளோ வேலையும் நமக்கு இருக்கும். அதோட நான் டைலரு. அந்த டைலரிங்லேயும் சேனல் வச்சுருக்கேன். அதுக்கு வீடியோ போடணும், எடிட்டிங் பண்ணணும், ஃபுல்லாக எனக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்குது. மாவு அரைக்கிற வேலை ரொம்ப அதிகமாக எனக்கு, அதுவும் ரொம்ப சிரமமாக இருக்கனால வீட்டில் அவங்க கொடுத்த ஐடியா தான். மாதிரி ரெடிமேட் மாவு தான் நிறைய வீடியோவில் வருது செல்லில். அது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி நீ அரைச்சி வச்சு பாரு, நல்லா வந்தால் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணிப்போன்னு சொன்னனால ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நான் இதை 4 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ உருட்டு உளுந்து எடுத்து அதில் இப்போ 1 கிலோவுக்கு நம்ம 2 ஸ்பூன் போடுவோமா உளுந்து வெந்தயம், அந்த வெந்தயத்தையும் உளுந்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன். அரிசி மாவை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் 4க்கு 1 ரேஷியோ அந்த கணக்கில் நான் எடுத்து இதை மாதிரி இப்போ மிக்சியில் ஓட்டி இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன், இட்லி நல்லா வருதா என்ன அப்படின்னு. நல்லா வந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வேலை அதிகமாக இருக்கிறவங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே எவ்வளோ நாள் தாங்கும்னு தெரியல, ஒரு 6 மாதம் கூட தாங்குச்சுன்னா, பூச்சி பிடிக்காமல் இருந்துச்சுன்னா அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக நான் அந்த ஸ்டெப் இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது அப்படியே உங்களுக்கு வீடியோ போடும், இல்லை ஏதாவது உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் இட்லி ஊற்றிட்டு இட்லி எப்படி இருக்குங்கிறத
நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கான வீடியோ தான் இது. கொஞ்சம் பிஸியாக இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அது நான் ஊற்றி பார்த்துட்டு சொல்கிறேன். வீடியோலலாம் காமிக்கிறாங்க. ஆனாலும் இதில் ஒன்று என்னன்னா, நம்ம இட்லி மாவு வந்து ஒரு குழகுழப்பு இருக்கும் கிரைண்டரில் அரைக்கிறது. இப்போ அதில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் மிக்சியில் போட்டு ஓட்டி அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் ஊற்றி இட்லி நல்லா வந்துச்சா அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க அப்படியே இட்லி ஊற்றுறத நான் வந்து எடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அது மாதிரி சூடு வந்துடுற அளவுக்கு பார்த்துங்க. கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா சூடு வரணும் அந்த அளவுக்கு பார்த்துங்க. ஆனால் இது கொஞ்சம் மாவு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. வீடியோ எடுக்கிறனால நான் தரையில் வச்சுட்டு ஊற்றி காமிக்கிறேன். இட்லி துணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் தான் நான் புட்டுலாம் அவிக்கிறேன். கேழ்வரகு மாவு புட்டு, அப்புறம் கருப்பு கவுனி அரிசி புட்டுலாம் அவிக்கிறனால இந்த துணி வந்து கொஞ்சம் கலர் இது மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம புது துணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இட்லி துணி சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கலர் மாறுறது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ரைட்டு, இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அடித்தட்டு இட்லி வந்து உங்களுக்கு குழன்னு ஆகாமல் இருக்கணும். நான் அதை அந்த ஷேப்பில் அதே மாதிரி வைங்க. வீடியோ நிறையா ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சேனல் ரீச் ஆகாதனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த தட்டு எப்படி வச்சோம்னா நம்ம அடித்தட்டு இட்லி வந்து குழன்னு ஆகாமல் இருக்குங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. இதை ஊற்றி வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எப்படி இருக்கா? இந்த இட்லி தட்டு நேராக ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இப்படி வராமல் அப்படியே கிராஸாக திருப்பி நமக்கு வேர்வை தண்ணி நேருக்கு நேராக இட்லியில் ஊற்றாமல் கொஞ்சம் கிராஸாக அப்படி வைக்கணும். வச்சுட்டு மூடிடுறேன். இது வந்து எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ரொம்ப நைட்டு காலையிலேயே கரைச்சி வச்சுட்டேன். ரொம்ப பொங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அந்த மாவு வந்து ஃப்ரிட்ஜில் இந்த மாவு தான் ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். எப்போவுமே இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு எடுத்து வெளில வச்சுருங்க. இது நேற்று காலையிலேயே கரைச்சி வச்சுட்டேன்னா ஃபஸ்ட் டைம் நமக்கு புளிக்காமல் இருந்துச்சா, சரி இது என்னமா இருக்கோ தெரியலன்னு காலையிலேயே கரைச்சி வச்சுட்டேன். பார்த்தா சாயங்காலம்லாம் நமக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு. சரின்ட்டு நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். இப்போ காலையில் ஊற்றுறதுக்கு முன்னாடி 6 மணிக்கெலாம் எடுத்து வெளில வச்சுட்டேன். ஒரு 8 மணிக்கு நான் இட்லி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். சரி, இட்லி வந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு என்னங்கிறத நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். இட்லி ஊற்றி 15 நிமிஷம் இருக்கும். இப்போ வெந்திருக்கா என்னன்னு பார்ப்போம். இந்த பானை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லி ஊற்றி வச்சு கொஞ்சம் ஒரு 3/4 வேக்காட்டில் ஆவி வரும்ல, அப்போ தானாகவே இந்த மூடி வந்து ஓப்பன் ஆகிடும். நல்லா டைட்டாக மூடி வச்சாலுமே தானாக ஓப்பன் ஆகிடும். நான் இடையில இந்த மூடி ஓப்பன் ஆனதுமே வந்து பார்த்தேன். நல்லா சூப்பராக பொஸ்ஸுன்னு வந்திருக்கு. ஆனால் செக் பண்ணல. நான் எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுருப்பேன். இதில் அப்படியே கையை தண்ணியில் நனைச்சிட்டு, செம்மையாக இருக்குங்க இட்லி. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அருமையாக இருக்குது. வெந்துருச்சு. நம்ம வந்து இட்லியை நான் வந்து தட்டில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். கை சுடாமல் இருக்க லைட்டாக தண்ணி. அடி இட்லி பாருங்கள், கொஞ்சம் கூட வேர்வை தண்ணியே விழுவல, அட்டகாசமாக வந்திருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கையாலேயே எடுக்கிற மாதிரி இருக்குது வீடியோ பிடிச்சிருக்கனால. பேக் சைடெலாம் தண்ணி தெளிப்பாங்க ஒரு சிலர், அது என்னமோ சலசலன்னு ஆயிடுற மாதிரி இருக்கும். தண்ணியெல்லாம் நான் ரொம்ப தெளிக்கல, அப்படியே தான் எடுக்கிறேன். ஒரு கையால் எடுக்கிறனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அருமையாக வந்திருக்கு இட்லிங்க. நான் சொன்னால் என்னாலே நம்ப முடியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சுத்தமாக இதில் விருப்பமே இல்லை. இது இன்னும் செய்யவே வேணாங்கிற மாதிரி யோசித்தேன். இப்போ 2வது தடவை வந்து நான் இருங்க 2 பக்கமும் நான் 2 தட்டையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள் இட்லியை, அருமையாக இருக்குது. என்ன ஒன்றுன்னா கலர் மட்டும் நமக்கு பியூர் ஒயிட்டாக இல்லை, கொஞ்சம் கலர் மட்டும். இது கடை அரிசிக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஆட்டோ சவுண்டு, கடை அரிசிக்கிறதுக்கும் நமக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும் கிரைண்டரில் அரைச்சா. இங்கே பாருங்கள், அப்படியே கேக்கு மாதிரி இருக்குது இட்லி. சத்தியமாக நான் சோடாப்பு சொட்டு கூட கலக்கலை.
சிங்கில் போட்டு உடனே செய்ய வேண்டிய வேலை. இட்லி தட்டை சிங்கில் ஊற வச்சிட்டோம்னா விளக்கும் போது ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இட்லி துணியை நான் எப்போவுமே இது மாதிரி இந்த எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி போட்டுருவேன். நமக்கு கசக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் கழுவணும். இட்லி வந்து அருமையாக வந்திருக்கு. பாருங்க, சுடுது என்னால். அதுக்கு மேலே எடுத்து பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் 6 நாளில் நான் புட்டு காமிப்பேன். சூப்பராக இருக்குது. நம்ம கிரைண்டரில் அரைச்சா எந்த அளவுக்கு இருக்கும், அதை விட பஞ்சு மாதிரி வந்திருக்குங்க. சரி, ரைட்டு, ஒரு நிமிஷம். இட்லியை வந்து அப்படியே ஒரு மூடி வச்சிடறேன். ஆறி போயிடும். எல்லாரும் இப்போ சாப்பிட வேண்டியது தான். இது என்ன ஒன்றுன்னா, ஒரு நிமிஷம் நான் கீழே வச்சுக்கிறேன். வந்து சத்தியமாக இந்த மாதிரி வரும்னு தெரியல. இல்லைன்னா நான் அந்த எப்படி கலக்கினேன் அந்த மெத்தடையும் நான் வந்து வீடியோவில் சேர்த்து எடுத்திருப்பேன். எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் கரைச்சப்ப அப்படியே கொழுக்கட்டையோட மோசமாக கல் மாதிரி இருந்துச்சு. இது சோடாப்பு போடுறதும் நமக்கு ஒத்துக்காது. என்னடா செய்யறது, இவ்வளோ மாவை அரைச்சிட்டோமேனு கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். ஒரு தடவை புட்டு மட்டும் அவிச்சேன் மறுபடி. இப்போ இது என்னென்னா சூப்பராக வந்திருக்கு. அதை வந்து மிக்சியில் ஓட்டிட்டு நம்ம கையால் உப்பு போட்டு கரைச்சி வைக்கணும். நான் கண்டிப்பாக அடுத்த தடவை அதை எப்படி கரைச்சேன் அப்படிங்கிறத வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. அருமையாக வந்திருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடு வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் பயம் இல்லாமல். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக கரைக்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். அருமையாக இட்லி வந்து இதை எடுத்து தனியாக வச்சுறேன். சூப்பராக வந்திருக்கா இட்லி. கண்டிப்பாக அப்போ இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அதுவும் பயப்படாமல் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து அரிசி உளுந்தெல்லாம் கழுவி காய வச்சு அரைக்கணும்னு சொல்லுவோம். இப்போ இடம் இல்லாதவங்க என்ன செய்வீங்க? ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கீங்க, காய வைக்கிறதுக்கு இடம் இல்லை, வீடு வீடாக எடுத்துகிட்டு போகலாம் முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல கடை அரிசியாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ண தேவையில்ல. ரேஷன் அரிசி கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும், தூசு, நெல், உமிலாம் இருக்கும். கடை அரிசினா நீங்கள் வாங்கிட்டு வந்து புடச்சி அதை சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். உளுந்து வந்து நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா அதில் மேலே உள்ள அந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் கொண்டு போய் நல்லா காய வச்சுட்டு, எங்கேயாவது அது கழுவி காய வைக்கணும்னா நம்ம பரப்பி காய வைக்கணும். இது முழுசாக காய வைக்கணும் ஒரு தாம்பாளத்தில் கொட்டி கூட நம்ம வீட்டுக்கு வாசலில் கொல்லை பக்கம் ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்தால் கூட எங்கே காய வைக்க முடியுமோ அந்த மாதிரி காய வச்சுக்கலாம். அப்படியே கொடுத்து. ஆனால் அரிசியில் வந்து வெந்தயம் போடாதீங்க. அது வந்து அதுக்கப்புறம் அந்த அரிசி மாவு நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அரிசி மாவை தனியாக அரைச்சிங்க, உளுந்தையும் வெந்தயத்தையும் கலந்து ஒன்றா அரைச்சிங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லோரும் சாப்பிட்றப்ப முடிஞ்சால் எடுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அரிசி உளுந்து அரைக்கிறதையும் வேணால் நான் வந்து இந்த மாவு காலியானதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். சூப்பரான ஒரு விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.